வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்களேன். என்ன சோர்ந்து போகிறீங்க? இப்போ இருக்கிற நெருக்கடிகள், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் எவைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணங்கள் வெகு தூரம் இருக்குது. ஐயோ, இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு, இந்த பொருளாதார நெருக்கடியை வச்சுக்கிட்டு, இந்த பலவீனத்தை வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட நெருக்கடிகள், போராட்டங்கள், ப்ராப்ளங்கள் வச்சுக்கிட்டு நான் இன்னும் ட்ராவல் பண்ணணுமா? ஆமாம், ட்ராவல் பண்ணணும். ஏனென்றால் வானம் கொள்ளாத தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பயப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் உங்களை அழைத்து அபிஷேகித்து உங்களை ரட்சித்த தேவன் உங்க கூட இருக்கிறார். உங்களை படைத்தவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். நீங்க வெகு தூரம் டிராவல் பண்ணுவீங்க. நிச்சயம் அந்த இடத்துல நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க வின் பண்ணுங்க. எதை கொடுத்து சோர்ந்து போகாதீங்க. ஏனால் புதிய ஆண்டுகளை பிரவேசிக்க போகிறீங்க. வாழ்க்கையில எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நிமிர்ந்து நில்லுங்க. ஏன்னா உங்களை கீழாக்காமல் மேலாக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை வாழாக்காமல் தலையாக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதன் பிறகு என்னங்க, இந்த உலகத்தில் நீங்க தாங்க பவர், நீங்க தாங்க பெரிய நபர், நீங்க தான் கெத்தா இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி வாழ்ந்துருக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரிய பாலம்.